அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்தி வந்த கிருபைக்காக எல்லா மகிமை, துதி, கனம் எல்லாவற்றையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் செலுத்துகிறேன். இப்பொழுது அது மட்டுமில்ல, இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து எங்களை தாங்கின அருமையான பங்காளர்கள், நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி முடிப்பது மிக மிக முக்கியம். பாருங்க, இந்த சத்தியத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 103 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக ஜீவனத்தின் பெருமை என்னும் பாவ சோதனையை எப்படி ஜெயிப்பது, அந்த பாவ சோதனை என்றால் என்ன, அது எப்படி ஜெயிப்பது, அந்த சத்தியங்களை நாம் தெளிவாக என்ன செய்தோம், பார்த்து முடித்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே பெருமை என்ற பாவம் நமக்குள்ளே பிரவேசித்து நம்மை அழிக்காதபடி நாம் எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான திறவுகோல் சத்தியம் என்ன, அதை தான் இங்கே 103 சங்கீதத்தில் 1-2 வசனங்களை பார்க்கிறோம். இங்கே தாவீது நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி மன மேட்டிமைக்கு, பெருமைக்கு எப்படி விலகி ஓடுவது, எப்படி வாழ்விலே தாழ்மை குணம் உடையவர்களாக எப்படி வாழ்வது, அதற்குரிய முக்கியமான திறவுகளை சொல்லும் போது தான் இங்கே சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை என்ன பண்ணு, ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு, ஸ்தோத்தரின்னு சொல்லி இங்கே தாவீது தன் ஆத்மாவோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த பெருமை குணம் இதெல்லாம் எங்கே வருது, நம்முடைய ஆத்மா மனதில் தான் உருவாகுது. பிசாசு அங்கே தான் வந்து விதைக்கிறான். அப்போது யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆத்மாவை பெருமைக்கு விலக்கி காக்க வேண்டுமென்றால், தாழ்மை குணம் நம்முடைய ஆத்மாவை நிரப்ப வேண்டுமென்றால் அதுக்கு என்ன பண்ணணுமா பாருங்க. நிறைய நேரம் என்ன பண்ணுது, நம்முடைய ஆத்மா கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்திருது, மறந்துடுது. அதுதான் 2வது வசனத்தின் பிற்பகுதியில் அவர் சொல்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத, மறவாத. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடாத ஆத்மாவே அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே தாவீது தன் ஆத்மாவோடு பேசுகிறார். ஏன் பேசுகிறாரு, நிறைய நேரம் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்துருவோம், மறந்து போயிடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கும்போது தான் தாழ்மை நம்மை விட்டு வெளியே போயிடுது, பெருமை உள்ளே வந்துடுது. பெருமை வந்த உடனே வாழ்க்கையில் அழிவு என்ன செய்திருது, வந்துடுது. பாருங்க, அப்போது பெருமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி தாழ்மை குணம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் பாருங்க. நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்குது. என்ன நினைப்பூட்ட வேண்டியிருக்கு, என் ஆத்மாவே நீ கர்த்தரை என்ன பண்ணு, ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை துதி. கர்த்தர் உனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். 2024 ஆண்டு முழுவதும், அது மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லணும், ஆத்மாவே கர்த்தர் செய்த உபகாரங்களை, நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தரை என்ன பண்ணு, ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு.
முழு உள்ளமும் கர்த்தரை என்ன செய்யட்டும், துதிக்கட்டும்னு சொல்லி பாருங்க. தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, தன் உள்ளத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார், நினைப்பூட்டுகிறார் இருதயத்துக்கு, ஆத்மாவை துதி கர்த்தரை. செய்த நன்மையை மறந்து போகிறத நிறுத்து. அவர் செய்த நன்மை எப்போ என்ன செய்ய நினைவு கூர்ந்தோன்னா நினைவு கூறுன்னு சொல்லி ஆத்மாவுக்கு என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஒருவேளை நீங்கள் சில பிரச்சனையை இப்போ சந்தித்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை சமீபத்தில் பாருங்கள், ஒரு அன்பு தாயார் எங்களோடு ஃபோனில் ஜெபத்திற்காக தொடர்பு கொண்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, எப்படி தங்களுடைய குடும்பத்தில் மிகுந்த ஒரு நெருக்கப்பட்ட நிலையில் எப்படி இருக்கிறோன்னு சொன்னாங்க. அதை போல் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை நெருக்கத்தின் வழியாக கடந்து போகலாம், கஷ்டத்தின் வழியாக கடந்து போகலாம். பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய நேரம் என்ன ஆயிடுது, நாம் கர்த்தர் செய்த மற்ற நன்மைகளை எல்லாம் என்ன செய்துறோம், மறந்து போயிடுறோம். மறந்து போயிட்டு நமக்கு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை மேலேயே நம்முடைய கவனம் என்ன செய்திருது, போய் அந்த பிரச்சனையே என்ன செய்கிறோம், சிந்திக்கிறவர்களாய் மாறி கடைசியில் கர்த்தர் செய்த எல்லா நன்மையும் மறந்து போனதுனால இப்போ கர்த்தரை துதிக்கிறதே என்ன செய்கிறோம், விட்டுறோம். அதனால தான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். என் ஆத்துமா, நம்ம என்ன செய்யணுமா, அந்த ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா கர்த்தர் உனக்கு அநேக நன்மைகளை என்னது செய்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யாத மறந்துடாதன்னு சொல்லி இதனால் உங்களுக்கு நீங்களே நினைப்பூட்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா பாவத்தின் ஆரம்பமும் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்த நன்மைகளை மறப்பது தான். பாருங்கள், சங்கீதம் 78 அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் வனாந்தரத்தில், அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சங்கீதம் 78 சங்கீதக்காரன் அழகாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்கள், இப்போது சங்கீதம் 78:11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இப்போ 18வது வசனம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அடுத்த வசனம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க கர்த்தருக்கு விரோதமாக வனாந்தரத்தில் பாவம் செய்தார்கள். மோசேயின் தலைமையில் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்கிறார்கள், பாருங்க வெளியே வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசையை கொண்டு என்ன செய்கிறார், அவர்களை விடுவிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்கிறார். 400 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். மிகுந்த பார்வோனால் அவர்கள் மிகவும் கொடுமை செய்யப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து இப்போ கானானுக்கு போகிற வழியில் வனாந்திரத்தின் வழியாக அவங்க கடந்து போக வேண்டியிருக்கு. அப்போது அந்த வனாந்திர பயணத்தின் அப்போது கர்த்தர் அவர்களுக்கு எகிப்தில் செய்த நன்மையை மறந்து வனாந்திரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பாவம் செய்தாங்க. அதுக்கு காரணத்தை வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தேவன் செய்த செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களும் என்ன செய்தார்கள், மறந்து போனார்கள். மறந்து போனதுனால என்னாச்சு, அவர்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்து அவர்கள் தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, பேசினார்கள்னு போட்டிருக்குது பாருங்க. அப்போ எப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த அதிசயங்களையும் நன்மைகளையும் அவருடைய செயல்களையும் மறந்து போனாங்களோ அப்போ தான் அவங்க கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்கிறாங்க. பாருங்க, இன்னும் வசனங்களை வாசிக்க கேட்போம். பாருங்க, 30வது
வசனத்திலிருந்து கீழே 33வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை என்ன செய்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, திருப்தியே இல்லாமல் பாருங்கள், தங்களுடைய இச்சைக்கேற்ற கர்த்தரை பரீட்சை பார்த்து வனாந்தரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கறி சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கர்த்தரை சோதிக்கிறாங்க வேணுக்குன்னே. அப்போது கர்த்தரும் என்ன பண்ணுறாரு பாருங்கள், இவர்களுடைய முறுமுறுப்பு, இவங்க பயங்கரமாக முறுமுறுக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போது பாருங்கள், கர்த்தரும் இவங்க என்னதான் பாவம் செய்தாலும் கர்த்தர் இவங்க மேலே மனம் இறங்கி இவர்களுடைய இச்சைகளின்படி கேட்ட அந்த போஜனத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. ஆனாலும் இவர்கள் மிகுந்த பாவம் செய்தபடியினால் வனாந்தரத்தில் என்ன அது தேவ கோபம் வெளிப்பட்டு அங்கே சிலர் தண்டனைக்கு என்ன செய்கிறார்கள், உட்படுகிறார்கள். அப்போது யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் வனாந்தரத்துலேயும் கர்த்தருடைய நன்மைகளை பார்க்குறாங்க. கற்பாறையிலேருந்து தண்ணீர் வருகிறது, வானத்திலேருந்து மன்னா வருகிறது. இவங்க கறி சாப்பாடு கேட்டவுடனே கர்த்தர் காடைகளை குவியலாக வந்து குமிக்கிறாரு. பலவிதமான நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தாலும் இன்னும் கர்த்தரை அவங்க என்ன செய்யலை, நம்பலை. கர்த்தரை நம்பாதனால கடைசியில் தண்டனையும் அங்கே என்ன செய்து வெளிப்படுது. இவ்வளோ எல்லாம் நடந்தாலும் பாருங்கள், அவருடைய இருதயம் மிகவும் என்ன செய்யுது, கடினப்பட்டிருந்ததுனால பாருங்கள் 32வது வசனம் சொல்லுது, அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் என்ன செய்தார்கள், பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை அன்பினால் அணைக்கிறார், அதுக்கும் செவி கொடுக்கல. அப்போது பாவம் செய்கிறதுனால பின்பு அங்கே சில தண்டனைகளும் வெளிப்படுது. அந்த தண்டனையை பார்த்த பிறகு அவங்க என்ன செய்யலை, திருந்தாமல் இன்னும் அவர்கள் கர்த்தரை நம்பாமல் வனாந்தரத்தில் தொடர்ந்து பாவம் செய்தபடியால் கடைசியில் முடிவில் அவங்க வாழ்க்கை என்னாச்சான். 33வது வசனம் சொல்லுது, ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். வாழ்நாளெல்லாம் பாருங்கள் பயத்திலும், வாழ்நாளெல்லாம் பாருங்கள் வீணாகவும் அவர்களுக்கு போய்விட்டது. அவர்கள் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் வீணாகி விட்டது. அது மட்டும் இல்லை, வாழ்நாளெல்லாம் விரக்தி, பயம், திகில், சலிப்பு, இதிலேயே அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அவர்கள் வாழ்நாளெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு. அது மட்டும் இல்லை, பயத்திலும் திகிலிலும் வாழ்ந்து அவர்கள் நாட்கள் முடிந்து விட்டது. எவ்வளவு ஒரு வேதனை பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். உங்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்திருக்கிறார், தங்குவதற்கு வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இந்த வருஷத்தில் நீங்கள் சந்திச்சிருந்திருக்கலாம். சில பிரச்சனைகளை வெளியாக இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இப்போது சில பிரச்சனையின் வெளியே கடந்து போகிறதுனால கர்த்தர் செய்த நன்மைகளையெல்லாம் மறந்து நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், கர்த்தர் பாருங்கள் ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்குறார். நீ என்னுடைய நன்மைகளை மறந்து நீ ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா, நீங்கள் இப்படி ஒரு கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிற பாவ இருதயத்தோடு தான் பரவு. அப்போது யோசிச்சு பாருங்கள், வருஷத்தின் துவக்கத்திலே நீங்கள் முறுமுறுப்போடும் புலம்பலோடும் கடைசியில் எப்படி முடியும்? இப்போவுமே வேதம் சொல்லிடுது, அப்படி முறுமுறுப்போடும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய் நம்ம 2025 ஆண்டு பிறகு நமக்கு வீணாக போய் அந்த வருஷமெல்லாம் பயங்கரத்தில் தான் அது என்னது கழிஞ்சு போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாளில்
ஒருவேளை சில பிரச்சனை வழியாக நீங்கள் கடந்து போகலாம், சில கஷ்டத்தின் வழியாக இப்போ நீங்கள் கடந்து போகலாம். அதெல்லாம் மறந்துட்டு கர்த்தர் செய்த நன்மைகள் மேல் உங்கள் கண்களை பதிந்து உங்கள் ஆத்மாவை பார்த்து இப்போ ஞாபகப்படுத்துங்க. ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், ஏன் நீ மறந்து போகிற? என் முழு உள்ளமே நீ கர்த்தரை துதி. கர்த்தர் செய்த நன்மைகள் நினச்சி துதிங்க. கர்த்தாவே, 3 வேளை உணவு இந்த வருஷம் முழுவதும் கொடுத்தீங்களே, உனக்கு நன்றியப்பா. நான் தங்கியிருப்பதற்கு நல்ல வீட்டை கொடுத்தீங்களே, நன்றியப்பா. எனக்கு கொடுத்துருக்க நல்ல குடும்பத்துக்காக நன்றி, நல்ல தந்திருக்க வேலைக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி அவர் எனக்காய் சிலுவையிலே மரித்து இரத்த சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அதன் மூலம் தந்த இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காய் நன்றி ஆண்டவரே. என்னை ரட்சித்தீங்களே, நன்றி. என்னை தேவனோட பிள்ளையாக மாற்றியிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இத்தனை நன்மைகளை செய்தவர் இப்பொழுது நான் கடந்து போய்கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்தும் என்னை நீர் விடுவிக்க போறக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீ கர்த்தர் உங்களை இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவித்து பாருங்க, மிகுந்த சந்தோஷ கிருபை செய்கிறது மட்டும் இல்லை, வசனம் சொல்லுகிறது போல, சங்கீதம் 23:6 சொல்லுகிறது போல, நன்மையும் கிருபையும் அவர் தொடரச் செய்கிற ஒரு ஆண்டாக அந்த ஆண்டை உங்களுக்கு என்ன செய்வார்? மாற்றுவார். பாருங்க, இதுதான் கர்த்தரை துதிக்கும் போது வருகிற பெரிய நன்மைகள். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போனால் இப்படிப்பட்ட வேதனை உண்டாகும். நாட்களெல்லாம் வீணாகி போயிடும். வாழ்நாளெல்லாம் முறுமுறுப்பும் கசப்புலையும் நாட்களெல்லாம் கழிஞ்சு போயிடும். அதுதான் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகும்போது நடக்கிற வேதனை. ஆதலால் அப்படிப்பட்ட காரியத்தை நான் கர்த்தருடைய நன்மையை மறந்து போகும்போது இப்படிப்பட்ட வேதனை உண்டாகும் என்பதை உணர்ந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் மன்னியும், நான் புலம்பிட்டேன், நான் முறுமுறுத்துட்டேன், நீர் செய்த நன்மைகளை மறந்துட்டேன் ஆண்டவரே, அதுக்காக என்னை மன்னியும், இந்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று இப்போ அதுக்கு பதிலாக சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி நீங்களே இப்படி கர்த்தருக்குள் துதிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்தி இப்போ நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைத்து துதிக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இருதயத்தில் கசப்பு முறுமுறுப்பு அகன்று போகும். இருதயத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பும். நாட்கள் வீணாய் கழிந்து போகிற அந்த காரியம் மறைந்து போய் இனி கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவார். பார், இதுக்கு தான் நாம் கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இதான் முதல் காரியம். கர்த்தர் நமக்கு ஆண்டவர் பேசுகிற முதல் வார்த்தை தான், நீ கர்த்தரை முழு இருதயத்தோடு என்னச்சி ஸ்தோத்தரி, அவர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்து போயிடாதன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 2வது காரியம் கர்த்தர் சொல்கிறது, மார்க்கு 5ஆம் அதிகாரம் கர்த்தர் பேசுகிற அடுத்த வார்த்தை என்னவென்றால், மார்க்கு 5ஆம் அதிகாரம் இப்பொழுது 36வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 2வதாக பேசுகிற வார்த்தை என்ன? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சில பிரச்சனை வழியே கடந்து போகலாம், கஷ்டத்தின் வழியே கடந்து போகலாம், ஏதோ ஒரு கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அதை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. பாருங்க, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்படுது? இங்கே யபீரு என்ற ஜெபாலய தலைவன் இயேசுவினிடத்தில் வருகிறார். எதுக்காக வருகிறார்? அவருடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறபடினால, ஆண்டவரே என்னுடைய மகளை சுகமாக்கும்னு சொல்லி அவர் இயேசு வேண்டிக் கொண்டவுடன் இயேசு யவீரோடு சேர்ந்து அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுக்கு பின்னாக
அவளுடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் தன்னுடைய வேதனையிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள். பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு இடத்தில் வந்து அவளுடைய சாட்சி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில நேரம் ஓடிடுச்சு. இவள் தன்னுடைய சாட்சி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே யவீருடைய மகள் என்ன செய்கிறார்? மரித்து போய் விடுகிறாள். உடனே யவீர் வீட்டிலேருந்து வர்றவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் போதகரை தொந்தரப்படுத்துகிறீங்க? ஏன் அவரை வருத்தப்படுத்துகிறீர்? உடைய மகள் என்ன செய்தார்? மரித்து போனாள் அப்படின்னு சொல்லி யவீர் வீட்டிலேருந்து வந்து சொல்கிறாங்க. உடனே தான் அதுக்கு பதிலாக தான் இயேசு யவீரை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, யவீரை பார்த்து சொல்கிறார், பயப்படுறதை நிறுத்து, விசுவாசிக்க மட்டும் செய் அப்படின்னு இந்த வசனத்தில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே யவீர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிஞ்ச உடனே பாருங்கள், இயேசு யவீரோடு சென்று மரித்து போன யவீரோட மகளை உயிரோடு எழுப்பி இப்படியாக அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நாம் வாழுகிற இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், துன்பத்தின் செய்திகள், கெட்ட செய்திகள் ரொம்ப பெருகிட்டு இருக்கு. குறிப்பாக சமீப நாட்களாக யுத்தத்தின் செய்தி ரொம்ப பெருகுது. இவ்வளோ நாளும் உக்ரைன் இஸ்ரேல் தேசத்தில் நம்ம யுத்தத்தை கேள்விப்பட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்தது சிரியா தேசத்தில் யுத்தம். இப்படி எங்கும் யுத்தத்தின் ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக யுத்தம் தொடங்குது. எங்கு பார்த்தாலும் கெட்ட செய்தியாக தான் என்ன செய்து இருக்குது பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளை, நாம் வாழுகிற இந்த நாட்கள் உலகத்திலே துன்பங்களும் வேதனைகளும் என்ன செய்து பெருகி கொண்டிருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி எதிர்கொண்டு இந்த உலகத்தில் கஷ்டங்களும் வேதனைகளும் பெருகுகிற இந்த நாட்களில் எப்படி இந்த நாட்களில் கர்த்தர் தருகிற சமாதானத்தை எப்படி சுதந்திரிக்கிறது, கர்த்தருடைய சந்தோஷத்தை எப்படி சுதந்திரிக்கிறது, கர்த்தருடைய அற்புதங்களை எப்படி சுதந்திரிக்கிறது, அதை குறித்து தான் இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எங்கே ஒரு துக்க செய்தியை யவீர் கேட்கிறார். கேட்ட உடனே தான் எப்படி அற்புதத்தை பெறுறது, அந்த துக்கத்தின் நடுவில் எப்படி அற்புதத்தை பெறுறதுன்னு தான் யவீருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் சொல்கிறாரு, பயப்படுறதை நிறுத்து, பயப்படாத, அது போல என்ன பண்ணு, விசுவாசமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இன்றைக்கி நமக்கும் ஆண்டவராக தான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட துர்ச்செய்தி கெட்ட செய்தியெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பயப்படுறதை நிறுத்திட்டு அதன் நடுவிலே கர்த்தரை என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ கடைசியாக சங்கீதம் 112:7 நம்ம வாசித்து முடிப்போம் பாருங்கள். பாருங்கள், தேவ ஜனங்கள் இப்படி தான் வாழுவாங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 112:7 ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழுகிறான் என்பதை இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 112:7-8. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பாருங்கள் தேவ பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனா இருக்கணுமா, எப்படி இருப்பானா, அவன் துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படான். அவன் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். அதுக்கு பதிலாக அவன் இருதயம் கர்த்தரை நம்பி என்ன செய்யும், திடனா இருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியாக இருக்கும் என்று இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிற ரெண்டாவது வார்த்தை தான். முதல் வார்த்தை என்ன, கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சி நல்லா துதி, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் துர்ச்செய்தியை கெட்ட செய்திகளை கேட்கும்போது இனி பயப்படாத, அதுக்கு பதில் என்ன பண்ணு, கர்த்தரை நம்பி திடனாயிரு, உறுதியாயிரு. ஏன் அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு யவீருக்கு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல் உங்களுடைய அந்த சவால் நிறைந்த பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை நடுவிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறத, அதிசயம் செய்வதை நீங்கள் 2025 என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். இதுதான் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக பேசுகிற வார்த்தை. பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் வருகிறப்பா, நாளில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. முதலாவது எங்களோடு பேசினீர், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு இருதயத்தோடு கர்த்தரை துதின்னு சொன்னீங்க. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து மனதார துதிக்கட்டும் ஆண்டவரை, துதிக்கட்டும். யார் யாரெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் அந்த புலம்பல் முறுமுறுப்பை விட்டு வெளியே வரட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறுபடியும் நினைத்து பார்த்து உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரை. அது மட்டும் இல்லப்பா, இனி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதை நிறுத்திவிட்டு இனி கர்த்தரை நம்பி உடைய பிள்ளைகள் ஜடனாயிருக்க, உறுதியாக உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள்லேருந்து உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டவரை தங்களுடைய பிரச்சனையின் நடுவிலும் எப்படி எவ்விரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதுமாதிரி உடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்வில் கடந்து போகிற அந்த சவால் நிறைந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தரை நம்பி திடனாக இருந்து தங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.